பெண் காவலர்கள் குறித்த அவதூறான கருத்துக்களை கூறியதாகவும் கஞ்சா வைத்திருந்ததாகவும் கடந்த 4ஆம் தேதி சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டார். சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டுள்ள வழக்குகள் பொய்யான வழக்குகள் என்றும், குறிப்பாக சவுக்கு சங்கரை முடக்குவதற்காக திமுகவினர் திட்டமிட்டு இதுபோன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தனியார் ஊடகங்களுக்கு நேர்காணல் கொடுத்து வரும் தமிழா பாண்டியன் தொடர்ந்து சவுக்கு சங்கர் குறித்து பல அவதூறான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். குறிப்பாக சவுக்கு சங்கருடைய 3வது மனைவிக்கு 3 கோடியில் வீடு இருப்பதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வாய்க்கு வந்ததை பேசியுள்ளார். சவுக்கு சங்கர் சிறையில் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க திமுகவினர் தமிழா பாண்டியன் போன்ற ஏவல் நாய்களை பயன்படுத்தி வருவதாக சவுக்கு சங்கர் ஆதரவாளர்கள் தக்க பதிலடி கொடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சிறை காவலர்கள் தாக்கியதில் தன்னுடைய வலது கை உடைந்ததாக சவுக்கு சங்கர் கூறிய நிலையில் நேற்றைய தினம் சிகிச்சைக்காக வருகை தந்த சவுக்கு சங்கர் வலது கையில் மாவுக்கட்டு போடப்பட்டது குறித்தும் கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர் வழக்கறிஞர், சவுக்கு சங்கர் வலது கை உடைக்கப்பட்டது உண்மைதான் என அம்பலமாகியுள்ளது என்றும் கூறியிருந்தார்.